பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றினீர். மண்ணான என்னையே கண்கள் கண்டதே. பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றினீர். மண்ணான என்னையே கண்கள் கண்டதே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். அல்லேலூயா. அவருடைய பிரசன்னம் இல்லாம நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. Without his presence we can do nothing. Hallelujah. So many times நம்ம மைண்ட்ல whatever the thoughts in our memory, we have so many words, so many incidents, so many testimonies. அதை வச்சே நம்ம போக முடியாது. That only when he comes in the middle, whatever we plan to do will be a success. Hallelujah. Anything, it could be a cooking or it could be a learning the word, anything, a music, because we have already learned one skill. நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு, நம்ம படிச்சிட்டோம் அப்படின்றத வச்சு ஒரு காரியத்தை செயல்படுத்த முடியாது. சமைக்கிறதா இருக்கட்டும், அது பைபிள் ஸ்டடியா இருக்கட்டும், இல்லை எதுவா இருக்கட்டும், மியூசிக்கா இருக்கட்டும், அது எல்லாமே நம்ம நல்லா படிச்சு வச்சிருந்துருக்கலாம். ஆனா அதை செயல்படுத்தும் பொழுது, அவருடைய பிரசன்னம் வரும் பொழுது, அவர் நமக்கு அதை ஒரு புது ஃப்ரெஷ் அனாயிண்டடா, புது சாப்பாடா அதை மாத்தி கொடுக்குறார். He makes it into a fresh manna for us. Hallelujah. Lord, thank you, Holy Spirit. Thank you, Lord. We welcome you, Holy Spirit. We welcome you here, Lord. இங்கே 2 பேர் 3 பேர் இயேசுவின் நாமத்தினால் கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே கடந்து வருவேன் என்று சொன்ன தேவனே, அப்பா, we are here now, Lord, whether it is in India or Australia, whether it is in Chennai or in Bangalore, whether it is, Lord, in Kaklanjavadi, different houses, you are there in the midst of us, Lord. அன்று 2 பேர் 3 பேர் இயேசுவின் நாமத்தினால் கூடி வருகிறோம், வருகிற இடத்துல நீர் கடந்து வருகிறேன் என்று சொன்ன தேவன், அது அப்பா கர்த்தாவே, இந்த உலகத்துல நாங்க எல்லாரும் கூடி வந்திருக்கிறோம். அது இந்தியாவா இருந்தாலும் ஆஸ்திரேலியாவா இருந்தாலும் சரி, ஆண்டவரே, பெங்களூரா இருக்கட்டும், சென்னையா இருக்கட்டும், ஆண்டவரே, அது அண்ணா நகரா இருக்கட்டும், கக்கலாஞ்சாவடியா இருக்கட்டும், இல்லைன்னா கக்கலாஞ்சாவடியில வேற வேற ரூம்ஸா இருக்கட்டும், வேற வேற வீடுகளா இருக்கட்டும், எல்லா இடங்களிலும் நீர் கடந்து வந்து இப்பொழுது எங்களை அப்பா கர்த்தாவே வழி நடத்தும்படியாய் நேற்று எங்களை உங்களுடைய பிரசன்னத்தினால் மூடி இருப்பதற்காக நன்றி. உங்களுடைய பிரசன்னம் அப்பா கர்த்தாவே எங்களை எப்படியாய் மூடி இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். Thank you, Lord. Thank you, Jesus. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆமா ஆண்டவரே, உங்க பிரசன்னம் மட்டும் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. அன்று இந்த வார்த்தை எழுதினது நீங்க தான் ஆவியானவரே. You wrote this word of God. Word of God is written by the Spirit of the Lord. So Lord God, Holy Spirit, you only have to
break it and Lord God, make it palatable, Lord God, so, like portions that we could eat, Lord. ஆண்டவரே கர்த்தாவே, இந்த வசனங்களை எழுதினவர் ஆவியானவர் நீர்தானப்பா. அதனால இதை பிட்டு அப்பா நாங்க உண்ணத்தக்க அளவுக்கு எங்களுக்கு இதை இப்பொழுது பகிர்ந்து கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம், Hebrews chapter 4 we were doing, and போன வாரத்துல சில நீங்க இல்ல, ஆனாலும் அந்த எபிரேயர் 4ஆம் அதிகாரத்துல the rest of God, the resting, அதாவது ரெஸ்ட பத்தி பார்த்தோம். So we will not be able to go through the whole thing again. நாங்க முழுமையாய் நம்ம இந்த 4ஆம் அதிகாரத்துல பல வசனங்களை நாங்க பார்த்துட்டோம். ஆனாலும் entering into his rest, அவருடைய ஓய்வெடுத்தல், அந்த ஓய்வுக்குள் கடந்து செல்வது என்ன என்பதை குறித்து நம்ம போன வாரம் பார்த்தோம். ஸோ இந்த வாரத்துல நான் அதனுடைய ஃபுல் இதையும் நம்ம 13வது வசனத்துல நம்ம அதை பார்க்கலாம். 11, 12, 13 இப்ப நல்லா நம்ம கொஞ்சம் டீல் பண்ணோம்னா, பிகாஸ் போன வாரம் நம்ம 11 வரைக்கும் முடிச்சோம். பட் எனிவே டுடே we will again go to 11, 12 and 13 first, so that it will actually bring all that facts of the points from 1 to 11, 1 to 10. போன வாரம் நம்ம 1ஆம் வசனத்துல இருந்து 11 வரைக்கும் நாங்க முடிச்சிட்டோம். ஆனாலும் இப்ப 11, 12, 13 நம்ம பார்க்க போறோம். அப்ப அதனுடைய காரியங்கள் எல்லாம் போன வாரம் படிச்சதையும் அது அப்படி ஒன்று கூட்டி உங்களுக்கு சொல்றதாக தான் இருக்கும். ஸோ அதான் அதை கொஞ்சம் போடுறீங்களா? That what I have already prepared in English and Tamil. You can put it in the screen. Okay, here you can read that because it's there in the screen, English and Tamil. I have translated there itself for you, so it will be nice. இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் பக்கத்துல கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு அதிகமா அது ஈஸியா வாசிக்க வசதியா இருக்கும். Hebrews 4:11, எபிரேயர் 4:11 என்ன சொல்கிறதுனா, பைபிள் என்ன சொல்லுதுன்னா, let us therefore be diligent to enter that rest, lest anyone fall after the same example of disobedience. எபிரேயர் 4:11 தமிழில் என்ன சொல்லுது என்றால், ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையா இருக்க கடவோம். இது ஒரு வார்னிங்கா இருக்குது. அதனால இதுக்குடைய எக்ஸ்பிளனேஷன், இதற்கான நல்ல ஒரு இந்த மீனிங்கை சொல்றபடி ஒரு கொடுக்கப்பட்டிருக்குது. Though God is by no means presently inactive, he is in a very real sense entered his rest at the end of the creation. அது தமிழ்ல சொல்ல போனா, தேவன் தற்சமயம் எந்த வேலையும் செய்யாமல் இல்லாவிட்டாலும் அவர் உண்மையாக பார்க்க போனால் படைப்பிற்கு பின் அவர் ஓய்வுக்குள் கடந்து சென்று விட்டார் என்றே சொல்லலாம். So when God already created the world in Genesis 2:1-3, நம்ம ஜெனசிஸ்ல முதல் அதிகாரத்தை பார்க்கும் பொழுதே நம்ம என்ன பார்க்கிறோம்னா, ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டு எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. எவ்ரிதிங் இட் லுக்ஸ் குட், எல்லாம் அவர் கண்களுக்கு நன்றாக இருந்தது. அவர் எல்லாவற்றையும் முடித்து விட்டு 6 நாட்கள் எல்லாவற்றையும் அவர் படைத்து விட்டு சிருஷ்டித்து விட்டு 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். What God did was 6 days he created the world, on the 7th day he rested. So in actual sense, God is actually has come to the rest because he has finished his creation. உண்மையா சொல்ல போனா பார்த்தா ஆண்டவர் எல்லாத்தையும் செய்து முடித்து விட்டார். அவர் அவருடைய புது சிருஷ்டிப்பு ஒன்றையுமே அவர் படைக்கவில்லை. இப்போ எல்லாவற்றும் படைப்பை அவர் முடித்து விட்டார். அப்ப அவர் ஓய்வுக்குள்ளாக கடந்து சென்று விட்டார்தான் சொல்லலாம். ஆனா ஆண்டவர் எதுவுமே செயல்பட்டு நிக்கிறாரு, செயல் இல்லாம இருக்காரா? Is he inactive? Yeah, of course he is doing a lot of work through the work of the Holy Spirit, through his word. He is always dealing with us. அவர் நமக்குள் வேலை செய்து கொண்டேதான் இருக்கிறார். ஆனால் அவர் செய்ய வேண்டிய வேலையை அவர் செய்து முடித்து விட்டார். Whatever he has done, he planned to do, he finished doing it. Though through the work of the Holy Spirit he is always
dealing with us every day. இப்போ நம்ம பார்க்க போனோம்னா see like for example எலக்ட்ரிசிட்டி வந்து நம்ம கண்டுபிடிச்சது எத்தனையோ ஒரு வருஷத்துல தான் கண்டுபிடிச்சாங்க. ஆனா எலக்ட்ரிசிட்டி is there from the time of creation. You know, that gravitational force or even the outer space, the satellites, all this computer, the knowledge of all these things already is there. Now only we are just arriving at it. நம்ம அதை இப்போ உலகத்துல நம்ம பார்க்குற எல்லா விதமான மின்சார சக்திகள், இந்த ட்ரெயின்ஸ், இந்த வாகனங்கள், இன்னும் இந்த சேட்டலைட், இந்த டிஷ் டிவி, மூனுக்கு போறது, இந்த ராக்கெட், இந்த காரியங்கள் எல்லாமே ஆல்ரெடி இந்த உலகத்துல ஆண்டவர் படைத்து முடித்து விட்டார். He already finished creating them. ஆனா நம்ம தான் ஒன்னொன்னா அதை வந்து நம்ம அறிந்து கொண்டு வருகிறோம். அதனால நம்ம சொல்றோம் already God has already entered into the rest ன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் the writer, அடுத்த explanation I'm reading, the writer understood David's renewed offer of rest in Psalm 95 to mean that the special rest was not secured when Joshua and Israel entered the promised land. இது நான் இங்கிலீஷ் தமிழ்ல அதுக்கு வாசிக்கிறேன் அதனுடைய அர்த்தத்தை. ஆகவே எபிரேய ஆக்கியோன் தாவீது சங்கீதம் 95 சொல்லும் புதுவகையான ஓய்வு என்பது யோசுவா இஸ்ரவேல் மக்களை வாக்குத்தத்த தேசத்திற்குள் அழைத்து வந்தது அல்ல என்பதை குறித்து புரிந்து கொண்டான். So this is what you see in the chapter 4 verses 1 to 7. நம்ம பாத்தீங்கன்னா, அதாவது நம்ம போன வாரம் நம்ம பார்த்தது எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 1-7 வசனங்கள். Last week we saw Hebrews chapter 4 verses 1 to 7 talks about insisting on the Psalm 95. 95ஆம் சங்கீதத்தை குறித்து அடிக்கடி அது வலியுறுத்துகிறது. அதாவது அவர் வந்து வழி நடத்தி வந்து இன்று என்னுடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்தில் கோபம் ஊட்டினது போல என்று சொல்லி அவர் வந்து உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்கள் என்று சொல்லுகிற அந்த வசனங்களை நம்ம பார்க்கிறோம். அப்ப அவர் என்ன சொல்றாரு, நீங்க என்னுடைய 95:11 யாராவது ஒருத்தவங்க வாசிங்க. சங்கீதம் 95:11. ஜெமி தமிழ்ல வாசி. சங்கீதம் 95:11 தமிழ்ல வாசிங்கன்னா ஓகே பாஸ். 95:11. ஓகே. என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். 7 and 8 வாசி. அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்தில் கோபம் மூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். அதான் அவர் என்ன சொல்கிறார் என்றால், Psalm 95 verse 7 and 8 says, for he is our God and we are the people of his pasture and the sheep of his hand. Today if you will hear his voice, do not harden your hearts as in the rebellion and as in the day of trial in the wilderness. And then Adre 11:11 says, so I swore in my wrath that they shall not enter my rest. அந்த ரெஸ்ட் என்று சொல்கிற அந்த வார்த்தை, அந்த ஓய்வு நாள், அந்த ஓய்வு என்று சொல்கிறது இளைப்பாறுதல் என்று சொல்லி தமிழ்ல பார்க்கிறோம். சோ என்ன சொல்கிறார் என்றால், இந்த இடத்துல யோசுவா ஆல்ரெடி அந்த பரம கானான்னு சொல்லி நிறைய இந்த பென்டிகாஸ்ட் பீப்புள் எல்லாருமே சொல்லுவாங்க, நம்ம எல்லாம் இப்ப வந்து வனாந்தரத்துல இந்த உலகத்துல நடந்துட்டு இருக்கோம், பரம கானானுக்குள்ள நம்ம போறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கானான் தேசத்துக்குள்ள யோசுவா கொண்டு போகும்போது அவங்க ஆல்ரெடி ரெஸ்ட், அந்த ஒரு இளைப்பாறுதலுக்குள்ள அவங்க போயிட்டாங்கன்னா இன்னொரு இளைப்பாறுதலை பத்தி ஏன் ஆண்டவர் சொல்கிறார்? அதாவது if we have already entered the rest, if the people of God, if Joshua has led people into the promised land, and if the people of God have already entered into the rest, then why here the writer of Hebrew talks about another rest, or another rest is why David is even talking about another rest in Psalm 95. So 95 Psalm talks about a rest that is yet to come. அதாவது 95ஆம் சங்கீதத்துல சொல்லப்பட்ட அந்த இளைப்பாறுதல் என்பது யோசுவா மக்களை அந்த வாக்குத்தத்த தேசத்துக்குள் கொண்டு போன பொழுது
அவர்கள் அடைந்த இளைப்பாறுதல் அல்ல. இன்னொரு இளைப்பாறுதல் நமக்கு தேவைப்படுகிறது. அந்த இளைப்பாறுதல் என்ன என்று பார்ப்போம். சோ அடுத்து நம்ம பார்த்தோம் என்றால் அந்த எக்ஸ்பிளனேஷனை நீங்க பாருங்க இந்த ஸ்கிரீன்ல. Therefore God's offer of rest, which certainly includes the goals of recovery, peace with God, self and others, healthy relationships, the ability to cope with life, remains available to those who pursue it with faith and perseverance. அதாவது நான் தமிழ்ல வாசிக்கிறேன். ஆகவே தேவன் தரும் ஓய்வு என்பது, அதாவது இளைப்பாறுதல் என்பது, நிச்சயமாகவே நாம் தேவனோடும் நமக்குள்ளும் மற்றும் பிறருடனும் கொண்டுள்ள சமாதானம், ஆரோக்கியமான உறவுகள், வாழ்க்கையை சமாளிக்கும் திறமை, இவைகளை நிச்சயமாகவே உள்ளடக்கியுள்ளது. இவைகள் அனைத்தும் விசுவாசம் மற்றும் விடாமுயற்சியுடன் தேடும் அனைவருக்கும் கிடைக்கக்கூடியதாகவே உள்ளது. அல்லேலூயா. இது உங்களுக்கு இது புரிந்திருக்கும் நான் நினைக்கிறேன். அதாவது நம்மளுக்கு ரெஸ்ட் என்பது, இந்த இளைப்பாறுதல் என்பது நம்ம உள்ளான சமாதானம். நம்மளுக்கு இளைப்பாறுதல் இல்லை. We need this rest within us, in our heart, in our soul. We need this rest. அப்ப நம்ம உள்ளான மனிதனை, நம்ம ஆத்துமால நம்மளுக்கு இளைப்பாறுதல் தேவைப்படுகிறது, ஓய்வு தேவைப்படுகிறது. அது எப்படி நம்மளுக்கு கிடைக்கும்? இந்த ஓய்வு, இந்த இளைப்பாறுதல் அன்னைக்கு யோசுவா இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்துட்டாருன்னு இருந்தா அப்போ ஆல்ரெடி இளைப்பாறுதல் கிடைச்சிருக்கும்ல. அப்ப ஏன் அவர் தாவீது இன்னொரு இளைப்பாறுதல் பத்தி சொல்றாரு? அப்போ நமக்கு இன்னொரு இளைப்பாறுதல் தேவைப்படுகிறது. We need another rest. That is the rest we will get only through the work of the Holy Spirit, by accepting Jesus as our Savior. நம்ம இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் ஆவியானவர் நமக்குள்ள அந்த சமாதானத்தை, அந்த இளைப்பாறுதலை தருகிறார். அல்லேலூயா. எது நடந்தாலும், நம்மளை சுற்றி எது நடந்தாலும், என்ன காரியங்கள் நடந்தாலும், அது நம்மளை பதப்பதிக்க வைக்கிறதோ இல்ல நம்மளை ஒரு ஒரு என்ன சொல்ல, நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி ஒரு மைண்ட்ல ஒரு அலைக்கழிப்பை உண்டாக்காமல் நம்ம சமாதானத்துக்குள்ள நம்ம இருப்போம் என்றால் அதுதான் தேவன் தரும் சமாதானம், அந்த இளைப்பாறுதல். அதான் நமக்கு அந்த இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? உலகம் தரக்கூடாததும் உலகம் உங்கள்கிட்ட இருந்து எடுத்துக்கொள்ள கூடாதமான சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்கிறேன். What Jesus has promised us is, I am giving you the peace the world cannot give and the world cannot take it out from you. That kind of peace I'm going to give you. So he says that I leave you this peace of my peace with you and go. அப்ப நான் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் வைத்து செல்கிறேன் என்று சொல்கிறார். அப்ப அவருடைய சமாதானத்தை நம்மளுக்கு அவர் வைத்துட்டு போயிருக்காரு. அந்த சமாதானம், அந்த இளைப்பாறுதல், அந்த ரெஸ்ட், அது நம்மளுக்கு எப்படி இருக்கிறது என்றால், நம்மளுக்கு என்ன சூழ்நிலை இருந்தாலும் நமக்கு அதை நம்ம என்ன பண்ண மாட்டோம், அதை விட்டு ஜெயித்து நம்ம உள்ளான மனிதல நம்ம சமாதானமா இருப்போம். நம்ம ஆண்டோரோடு நம்ம சமாதானமா இருப்போம். ஏன்னா many times when we are not at peace, at rest with God, we can't pray, we can't read the word of God, or we don't feel like reading the word, like our soul will be like sick. நம்ம ஒரு சிக்க ஒரு மனுஷனுக்கு சுகம் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? அவங்க சாப்பிட முடியாது, தண்ணி குடிக்க முடியாது, தூங்க முடியாது. அவங்களுக்கு எதை பார்த்தாலும் வாய் கசப்பா இருக்கும், எரிச்சல் வரும், கோவம் வரும் அவங்களுக்கு. அப்ப அவங்க ஆல்ரெடி வியாதியா இருக்கிறாங்க. வியாதிப்பட்ட மக்களுக்கு தான் அந்த மாதிரி இருக்கும். So the same way in the spiritual life also, if we are sick in the spiritual life, we will not be able to read the word, we will not be able to drink the presence of the Holy Spirit, we will not enjoy talking about God and his testimonies and meditating his words. And like we'll be always irritated and we feel like we have not accomplished everything, we are still to accomplish. So this anger and bitterness will be shown everywhere in our life. நம்மளுடைய வாழ்க்கையில, அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில, அந்த நம்ம ஆத்மால நம்மளுக்கு வியாதி இருந்தாதான் நம்மளுக்கு என்ன வரும்? பசி வராது, நம்மளுக்கு வசனத்தை வாசிக்க முடியாது, ஆவியானுடைய பிரசன்னமாகி அந்த தண்ணீரை குடிக்க முடியாது, அவருடைய சாட்சிகளை கேட்டு அவருடைய வசனத்தை தியானிப்பதற்கு வாஞ்சி இருக்காது, அதுல ஆசை இருக்காது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா, நம்மளுக்கு எல்லாத்துலயும் எரிச்சல், கோவம் வரும். என்னடா நம்ம வாழ்க்கை எல்லாத்தையும் சாதிக்க வேண்டியதெல்லாம் சாதிக்கலையே, நம்ம வாழ்க்கை எப்படி போயிட்டே இருக்குன்ற சொல்கிற ஒரு கோபம், எரிச்சலை நம்ம காண்பிக்க ஆரம்பிப்போம். சோ அந்த மாதிரி இல்லாம ஆவியானவர், ஆண்டவர் நம்மளுக்கு இந்த சமாதானத்தை தருவதற்காக வந்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசுவை ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த சமாதானம் நமக்கு வருகிறது. சோ இப்பொழுது நம்ம பார்ப்போம் வசனம் 12. So we'll read that in Tamil and in English, verse 12 and 13. Hebrews 4,
12 and 13. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தாலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளிச்சமாயும் இருக்கிறது, வெளியரங்கமாய் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். Hallelujah. So I'll just read it in English. If any one of you want to read Hebrews 4, yeah, 12 and 13, please. For the word of God is alive and active, sharper than any double-edged sword. It penetrates even to dividing soul and spirit, joints and marrow. It judges the thoughts and attitudes of the heart. Nothing in all creation is hidden from God's sight. Everything is uncovered and laid bare before the eyes of him to whom we must give account. Hallelujah. So இதோட explanation இங்க கொடுத்திருக்கேன். அதை வாசிட்டு அப்புறமா then we'll go, we can off this and then we can go for the Bible study. 12 and 13. During hard times, our faith tends to dwindle. We may grow angry and harden our hearts to the truth about ourselves. இது தமிழாக்கம் பண்ணா, கடினமான நாட்கள்ல, நம்ம வாழ்க்கையில பிரச்சனையான கஷ்டமான நாட்கள்ல நமது விசுவாசம் குறைய துவங்கிவிடும். நாம் கோபக்காரர்களாக மாறி நம்மை குறித்த உண்மைகளை அறிய மறந்து மனதை கடினப்படுத்த ஆரம்பிக்கிறோம். சோ நம்மளை பத்தியே நம்மளுக்கு நம்ம கெட்ட குணத்தை நம்ம நம்ப இஷ்டப்பட மாட்டோம். We don't want to accept our own evilness or evil-heartedness. So then we become angry and bitter. So because of the hard times, that's what happens. Anyway, the next one is the antidote to the problem is the living word of God, which has power to penetrate even the deepest denial. இந்த பிரச்சனைக்கான மாற்று மருந்து ஜீவனுள்ள தேவ வார்த்தையே ஆகும். அது ஆழமாக வேரூன்றியுள்ள எப்பேற்பட்ட எந்த மறுக்கும் காரியங்களையும் சென்றடையத்தக்க வல்லமை உள்ளவதா இருக்கிறது. அதாவது ஆன்டிடோட், நம்ம ஒரு பாய்சன் குடிச்சிட்டா இல்ல ஒரு பாம்பு கடிச்சிட்டா உடனே என்ன பண்ணுவாங்க, அதுக்கு மாற்று மருந்து இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க. நம்முடைய இந்த மாதிரி இருதய கடினம், நம்முடைய கோபங்கள், இந்த மாதிரி காரியங்களுக்கெல்லாம் மாற்று மருந்து, the antidote, மாற்று மருந்து என்னவென்றால், what is the antidote for this is the word of God. That's the only one. So what will the word of God do is it penetrates deep into our heart and make us to have our own self realization. நம்ம யார் என்பதை நம்மளுக்கே அது நம்ம அதை புரிஞ்சிக்க மறுக்கிறோம். நம்ம யார், நம்ம அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம். அதை நம்மளுக்கு புரிய வைக்கும். We don't want to even accept who we are. So the word of God will go deep and penetrate and make us to accept who we are. So இப்போ வந்து we will go to the word of God. This is the good news for those of us struggling to overcome dysfunctional lifestyle and having a tendency to distort reality. செயலற்ற வாழ்க்கை மற்றும் யதார்த்தத்தை சிதைக்கும் வழக்கம் உள்ளவர்கள், இவைகளிலிருந்து கடந்து வர போராடுபவர்களுக்கு இது ஒரு நற்செய்தியாகும். அதாவது இந்த வசனங்கள் நம்மளுக்கு போதும், இந்த வசனத்தை நம்ம தியானித்து வாசித்தோம்னா நம்மளுக்கு எல்லா பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கிடைக்கும் என்பதற்கு தான் நம்மளுக்கு ஒரு குட் நியூஸ். So what is the good news? That whatever may be our condition, whatever may be our sinful nature, or whatever may be our hard-heartedness, and wherever however dysfunctional we have become, our lifestyle has become dysfunctional, or our tendency is there to move away from reality, the only antidote is the word of God. That is the good news. அதாவது நம்ம வாழ்க்கை எப்படி வந்து யதார்த்தமா நினைக்கிறத விட்டு நம்மளுக்கு மாறி போறோம், நம்ம ஒழுங்கான வாழ்க்கை வராம நம்ம மாறி போறோம். இந்த செயலற்ற வாழ்க்கை, இந்த யதார்த்தத்தை சிதைக்கும் இந்த வாழ்க்கைகள், இந்த வழக்கத்துல நம்ம இருந்தோம்னா
இதுக்கெல்லாம் ஒரே மருந்து வசனம் தான். இதுதான் நம்மளுக்கு குட் நியூஸ். இதுதான் நற்செய்தி நமக்கு. அல்லேலூயா. And God knows everything about us, even the things we try to hide from ourselves. தேவன் அனைத்தையும் அறிந்தவராயிருக்கிறார். நமக்கு நாமே மறைக்க முயலும் காரியங்களை கூட அவர் அறிவார். So God knows everything, that though we want to hide ourselves from the truth about ourselves, but he knows everything. We can count on him through his word to expose the problems and needs we will face in recovery. நம்முடைய பிரச்சனைகளை அவருடைய வார்த்தைகளின் மூலம் வெளிப்படுத்தி மற்றும் அவைகளிலிருந்து மீள்வதற்கான தேவையை நமக்கு காண்பிப்பார் என்று அவரை நாம் நம்பலாம். We can count on him. நம்ம அவரை நம்பலாம். எதுக்கு நம்ம அவரை நம்பணும்னா, நம்ம பிரச்சனையிலிருந்து அவருடைய வார்த்தை நம்மளுக்கு அதை முதல்ல வெளியே கொண்டு வரும். நம்முடைய பிரச்சனையை வெளியே கொண்டு வந்து காமிச்சு அதுல இருந்து எப்படி நம்ம மீண்டு வெளியே வரணுன்றதையும் அவருடைய வார்த்தை நமக்கு சொல்லும். So God will take us to the path of recovery through his word, first to expose the problem and also give the remedy for the problem. Hallelujah. So let's go to the Bible and let's go to the word of God, to verse 12. இப்போ நம்ம வசனத்துக்கு நேரா கடந்து செல்வோம். For the word of God is living and powerful. வசனம் எப்படி இருக்குதுன்னா, அது ஜீவன் உள்ளதா இருக்குது. It's living. It's not a dead word, it's living. And powerful. It is very, very powerful. Sharper than any two-edged sword. வசனம் எப்படி இருக்குது? மிகவும் எப்படி இருக்குதான்? தேவனுடைய வார்த்தையால் ஜீவன், உயிர் இருக்குது, அதுக்கு வல்லமை உள்ளது. இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டிலும் கருக்கானது, ரொம்ப ஷார்ப், ரொம்ப கூரா இருக்குன்னு சொல்லுவோம் தமிழ்ல. கூர்மையா இருக்குது, கூரா இருக்குன்னுவாங்க. ஸோ இட் இஸ் டபுள் எட்ஜ் சோர்ட் அப்படி சொல்றோம். ஸோ ஒரு நைஃப்னா நம்ம அறுத்தோம்னா ஒரு சைடு தான் ஷார்ப்பா இருக்கும், ஒரு சைடு பிளண்டா இருக்கும். ஆனா இது ரெண்டு சைடும் இது ஷார்ப்பா இருக்கும். ஸோ டபுள் எட்ஜ் சோர்ட். ஆனா இந்த நம்ம இங்கிலீஷ் பைபிள்ல பாருங்க, piercing even the division of soul and spirit, joint and marrow, thoughts and intents. இந்த மூணு காரியங்கள் இங்க சொல்லியிருக்குது. நம்ம பைபிள்ல, தமிழ் பைபிள்ல பார்ப்போம். இது எவ்வளவு ஷார்ப்பா, ரொம்ப கூரா இருக்குது. எதெல்லாம் பிரிக்குமா? ஆத்துமாவி ஆவி, கணுக்கள் ஊன், இருதயத்தின் நினைவுகள், யோசனைகள். So இந்த இடத்துல I want to tell you about the teaching about the soul and spirit, one point about soul and spirit. இந்த நேரத்துல நான் உங்களுக்கு ஆவிக்குரிய நம்ம மனுஷனுடைய ஆவிக்கும் மனுஷனுடைய ஆத்மாவுக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மனுஷனுக்கு எத்தனை பகுதி இருக்கிறது என்றால், நம்மளுக்கு we are 3 parts, soul, our spirit, soul and body. நம்ம 3 வகையாய் நாம் பிரிக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு ஆவி, ஆத்மா, சரீரம் என்று சொல்கிறோம். Hindus, அதாவது Hindu people will be telling we have a soul power, we have the inner man, the soul, soulish man, all that they will tell. But Bible very clearly says that we have 3 parts. நம்ம 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம், take 1 Thessalonians. ஹிந்துஸ் தான் சொல்லுவாங்க ஆத்மா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, ஆத்மா இருக்குது, உடம்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம பைபிள் நம்மளுக்கு ரொம்ப தெளிவாய் நம்மளுக்கு சொல்கிறது. நமக்கு 3 பகுதி இருக்கிறது நம்ம உடல்ல. நம்முடைய மனுஷனுக்கு 3 பகுதிகள் இருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 1 தெசலோனிக்கேயர் 5:23 I think. Yeah, 5:23. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். Now may the God of peace himself sanctify you completely, and may your whole spirit, soul and body be preserved blameless at the coming of our Lord Jesus Christ. நம்ம தமிழ் வேதாகமத்தில் இதை பார்த்தோம் என்றால் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம்.
சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. அல்லேலூயா. சோ நமக்கு 3 பகுதி இருக்குது. We have 3 partition: spirit, soul and body. Of course இப்போ நான் அந்த ஆவி, ஆத்துமா, சரீரம் என்ற அந்த spirit, soul and body teaching I'm not taking now, but one point about that I want to insist here. நம்மளுக்கு 3 போர்ஷன் இருக்குது: ஆவி, ஆத்துமா, சரீரம். இந்த ஆவியும் ஆத்துமாவும் மிகவும் டைட்டா அது இணைந்திருக்கிறது. அது ரொம்ப அப்படியே க்ளோஸ் நிட், அது பயங்கரமா ஒட்டிட்டு இருக்குது ஒண்ணுக்கு ஒண்ணு. சோ மெனி டைம்ஸ் நம்மளுக்கு ஆத்மால நினைக்கிறதுலாம் நம்ம ஆவியில நினைச்சுக்கிறோம். அது இட்ஸ் நாட் ட்ரூ. மெனி டைம்ஸ் வாட் வி திங்க் இன் த சோல், we are thinking it is from God, or it's Holy Spirit told us in the spirit, and it's not so. We will learn about it in the depth in some other time. ஆத்மா, ஆவி, சரீரம் இதெல்லாம் குறித்து நல்ல விளக்கமாய் நான் இன்னொரு நாட்கள் உங்களுக்கு நான் சொல்லி தருகிறேன். ஆனா இப்ப அந்த டீச்சிங் இல்லை. ஆனா ஒரே ஒரு பாயிண்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆவி போற இடத்துல எல்லாம் அந்த ஆத்மாவும் கூட போகும், இல்லைன்னா ஆத்மா போகும்போது கூட ஆவியும் போகும். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு எக்ஸாம்பிள், நம்ம பாடியில தான் நம்மளுக்கு என்ன பண்ணுவோம், we feel thirsty, we feel hungry. எல்லாமே நம்ம உடம்புல தாகம், பசி எல்லாமே நம்ம உடம்புக்கு தான் இருக்குது. நம்ம ஆவியிலேயோ ஆத்மாலேயோ நம்ம thirsty, ஹங்கர்ன்றதை நம்ம, அதாவது சரீர பிரகாரம் நிஜமாவே பசிக்குது அப்படின்னா நம்மளுக்கு உடம்பு தான் பசிக்குது, தண்ணி தாகமா இருக்குது, சூடா இருக்குது அப்படின்லாம் நம்மளுக்கு என்ன பண்ணும், அந்த உடம்பு தான் நம்மளுக்கு சொல்லுது அதை. ஆனா அந்த லாசருன்றவன் மரித்து அவன் பரலோகத்துக்கு போறான், அதாவது ஆபிரகாம் மடிக்கு போறான். அவன் ஒரு பணக்காரனை பாக்குறான், அவங்க வீட்டு முன்னாலதான் உட்கார்ந்துட்டு இருந்தான், ஒரு பிச்சைக்காரனா. அந்த பணக்காரனை செத்துட்டு அவனும் என்ன பண்றான், நரகத்துக்கு போயிடுறான். அப்ப அவனுக்கு அங்க தாகமா இருக்குது, எனக்கு தாகமா இருக்குது, எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுன்னு கேட்கறான். எப்படி, இவனுடைய சரீரம் இங்கதான் கிடக்குது, ஆனா அவன் போயிட்டான் அங்க நரகத்துல கிடக்குறான். அப்ப நரகத்துல அவனுக்கு தாகம் எடுக்குது. அப்ப தாகம், இந்த வலி, ஐயோ எனக்கு இங்க எரியுதே, புழு குடையுது எல்லாம் சொல்றாங்க. சோ அப்ப இந்த சரீரமே அங்க இல்ல, சரீரம் இங்கதான் கிடக்குது. அப்ப என்ன பண்ணுதுன்னா, இந்த ஆத்மாவும் ஆவிக்கும் அது அந்த ஆத்மாவுக்கு ஃபீலிங்ஸ் இருக்குது. நம்ம சரீரத்துல என்னென்ன ஃபீலிங்ஸ் இருக்குதோ அந்த ஆத்மாக்கு இருக்குது. அதான் அது என்ன பண்ணுது, நம்ம செத்த பிறகு, ஒரு மனுஷன் செத்த பிறகு அவன் ஆத்மா போயிடுச்சுன்னு சொல்ல மாட்டாங்க, ஆவி உயிரை விட்டு உடம்பு விட்டு ஆவி போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. So if a person dies, his spirit leaves the body, and the soul also is attached with him and goes with him. And the soul and spirit is so much attached with each other. So many times we can't distinguish whether it is we are receiving from the Lord in the spirit and our soul is feeling, or we are thinking by ourselves. We can't. Only the word of God as a double-edged sword can separate it and make us to think. இந்த இருபுறம் கருக்குட்டின பட்டயமாகிய வசனத்தை நம்ம அதிகமாக வாசிக்க நம்ம ஆத்மால திங்க் பண்றோமா, இல்ல ஆவியில ஆண்டவர் சொன்னதை நம்ம ஆத்மாக்கு நம்மளுக்கு மெசேஜ் வருதான்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது எப்படி பண்ணணும்னா, அதிகமா வசனம் வாசிக்க வரும். அதான் இந்த வசனம் சொல்லுது. So look at the verse in the verse 12 very carefully. See, என்ன பண்ணானா, சாரி, 12, ஆத்துமாவையும் ஆவியும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்குதா, இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும். கணுக்கள் ஊன்னா என்ன அர்த்தம்? What is the meaning of bone and marrow? Bone and marrow, we all know that. நம்ம கறிக்கடைக்கு போய், when we go to the mutton shop, we get the bones, beef bone or mutton bone or chicken bone, whatever the bone. When we finish nicely cooked and boil it, or then only we can remove that marrow inside from the bone and we taste it. So some people like it, some people don't like it, but anyway, the inside, the marrow, the bone marrow, that is inside the bone, which is very red in color before cooking, and you can't separate it that easily. You should have a very sharp edge knife or something if you want to scoop that out, the marrow. But once it is boiled, we can very easily remove it. So just as you can't remove the bone and marrow that easily,
The same way, you can't separate whether we are hearing in the spirit or soul that easily. Whether we can't separate our thoughts and intention of our heart easily. So three things cannot be separated. That's what the example says. Just like the bone and marrow cannot be separated, the spirit and soul cannot be separated, and the thoughts and intention of our heart also cannot be separated. It looks always alike, but they're all separate. That can be separated only with the word of God. வசனம் என்ன சொல்கிறது என்றால், நம்முடைய இருதயத்தின் யோசனைகளும் சிந்தனைகளும் வேற வேற, நம்ம ஆத்மாவும் ஆவியும் வேற வேற, எலும்பும் அதுக்குள்ள இருக்க அந்த ஊனும் வேற வேற. ஆனா அது ஒண்ணா மாதிரி ஒட்டிட்டு இருக்கிறதுனால, அது எதுல இருந்து நம்மளுக்கு வந்துச்சு, மெசேஜ் வந்துச்சு, எதுல இருந்து நம்மளுக்கு செய்தி வந்துச்சுன்றத பிரிக்கிறது ஆண்டவருடைய வார்த்தை மட்டுமே. அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது புரியலைன்னா நீங்க அதற்கான காரியங்களை நீங்க எனக்கு கேட்கலாம். நான் உங்களுக்கு அதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இது ரொம்ப ரொம்ப மிகவும் முக்கியமான காரியம். நம்ம வாழ்க்கையில நிறைய நேரம் நம்ம ஆண்டவர் எங்க இருக்கிறார்? ஒன்ஸ் we are born again, நம்ம மறுபிறப்பு அடைந்த உடனே ஆவியானவர் எங்கு வந்து வீற்றிருக்கிறார்? நம்ம ஆவியில வந்து அவர் அமர்கிறார். Once we are born again, the Holy Spirit will come and reside in our spirit. நம்ம மனுஷனுடைய ஆவிக்குள்ள வந்து உட்கார்றார். மனுஷன ஆவி தேவன் தந்த தீபம் என்று சொல்லி நீதிமொழிகள் 20:27 சொல்லப்பட்டிருக்குது. அப்போ God's Holy Spirit comes and resides in us, in our spirit. From there, the Holy Spirit talks, and through our will, நம்முடைய சித்தத்தை தேவ சித்தத்துக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் சொல்றது நம்ம ஆத்மாக்கு புரியும். அப்ப நம்ம அதை செயல்படுத்துவோம். நம்ம பாடி, நம்ம உடலை நம்ம யூஸ் பண்றோம். So ஆவியானவர், the soul is only receiving from the spirit, and the spirit receives it from the Holy Spirit. Holy Spirit comes and resides in a born again man's spirit, and whatever the Holy Spirit talks, the spirit takes it, and then he from the human spirit, he tries to send it to our soul, to our thinking, to our thoughts. What God is talking, we can understand. Only when we submit our will to the Lord's will, நம்முடைய சித்தத்தை ஆண்டவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது, கீழ்ப்படியும் பொழுது, we can understand what God is talking in this situation. Then our soul will understand. The understanding will come. ஆனா நம்முடைய எல்லா யோசனைகள், சிந்தனைகள், அப்ப இருதயத்தின், that's what the வசனம் சொல்கிறது, இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும். So we cannot, அது எப்படி ஆண்டவர்கிட்ட வச்சா இல்ல நான் என்கிட்ட மனுஷிட்டு வச்சா, என்னுடையதா இல்ல வேற யாராவது சொன்னதா, அதுன்றது எப்படி நம்ம பிரிக்க முடியும்? Only the word of God. வசனங்களை அதிகமா வாசிக்க, நம்ம அந்நிய பாஷையில ஜெபிக்க, நம்ம ஆண்டவரை துதிக்க, அவரை worship பண்ண, எல்லா நேரங்களிலும் நம்ம அவரை முன்னால் வைத்து அவரை மட்டும் நான் கீழ்ப்படிவோம்னு சொல்லி நம்ம டிசிஷன் எடுக்கதான் அவருடைய காரியங்கள் நம்மளுக்கு தெளிவாய் கேட்க ஆரம்பிக்கும். Only when we keep on meditating the word of God, again meditating the word of God, again speaking in tongues, again praying in tongues, worshiping him, whatever, no matter what the situation, worshiping him and being in rest and peace with him, then the Holy Spirit, what he talks in our spirit, we will be able to comprehend and understand in our soul. அப்பதான் நம்ம ஆண்டவர் நம்மள்ட்ட என்ன பேசுறார், அவருடைய திட்டம், அவருடைய சித்தத்தை நம்ம தெளிவாய் புரிந்து அதுல நடக்க நம்ம செயல்பட முடியும். Hallelujah. I hope you understand. Anyway, now let's go to the verse, Vasanam. For that, the reference I can give you. Take 2-3 verses are there. Today we will finish in this point about the soul and spirit. Psalms 147:15. சங்கீதம் 147:15 எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 147:15. யாராவது வாசிக்கிறீங்களா? He sends out his command to the earth.
His word runs very swiftly. And Psalms 147:15. In Tamil, please. அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார், அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்கிறது. Hallelujah. ஏசாயா 49:2. Isaiah 49:2. Anyone can read Isaiah 49:2 in English. And he has made my mouth like a sharp sword. In the shadow of his hand he has hidden me, and made me a polished shaft. In his quiver he has hidden me. Tamil. அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து என்னை துலக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பார தூணிலே மூடி வைத்தார். எபேசியர் 6:17. Ephesians 6:17. Ephesians 6:17, please. In Tamil or English, whoever has taken Ephesians 6. And take the helmet of salvation and the sword of the Spirit, which is the word of God. Tamil. எபேசியர் 6:17. Yeah. பொல்லாங்கான் ஏயும் 17 என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். Hallelujah. 1 Corinthians 14:24-25. 1 Corinthians 14:24-25. 1 Corinthians 14:24-25. But if all prophecy and an unbeliever or an uninformed person comes in, he is convinced by all, he is convicted by all, and thus the secrets of his heart are revealed. And so, falling down on his face, he will worship God and report that God is truly among you. Amen. 1 Corinthians 14:24-25. எல்லாரும் தீர்க்கதரிசனம் சொல்லுகையில் அவ்விசுவாசியாய் ஒருவன் அல்லது கல்லாதவனாய் ஒருவன் உள்ளே பிரவேசித்தால் அவன் எல்லாராலும் உணர்த்துவிக்கப்பட்டும் எல்லாராலும் நிதானிக்கப்பட்டும் இருப்பான். அவனுடைய இருதயத்தின் அந்தகாரங்களும் வெளியரங்கமாகும். அவன் முகங்குப்புற விழுந்து தேவனை பணிந்து கொண்டு தேவன் மெய்யாய் உங்களுக்குள்ள இருக்கிறார் என்று அறிக்கையிடுவான். Hallelujah. Here we 1 Corinthians 14 is a chapter which talks about the prophecy and tongues. And 1 Corinthians 14 நீங்க முதல்ல இருந்து வாசித்தீங்கன்னா அந்நிய பாஷைக்கும் தீர்க்க தரிசனத்துக்கும் உள்ள வித்தியாசங்கள் அத சொல்வாரு. எது பெட்டர், எது நல்லது எது கெட்டதுன்னு இல்லை, ரெண்டும் தான் கரெக்ட் தான். ஆனா அந்நிய பாஷை பேசும் பொழுது ஒருத்தர் சபையில பேசுனீங்கன்னா அதுக்குரிய அர்த்தத்தையும் சொல்லணும். இல்லைன்னா தீர்க்க தரிசனம் பேசுறது பெட்டர் சபையில அப்படி சொல்வார். ஏன்னா இதெல்லாம் சொல்லிட்டு வரும்போது உங்களை விட எல்லாரை விட நான் தான் அதிகமா அந்நிய பாஷை பேசுறேன்னு சொல்வார் பவுல். அதனால அந்நிய பாஷை பேசக்கூடாதுன்னு சொல்லல, அந்நிய பாஷை சபையில பேசினா அதுக்கு அர்த்தம் சொல்லணும்னு சொல்வார். ஆனா அதுக்கு பதிலா நீங்க தீர்க்க தரிசனமே சொல்லிட்டீங்கன்னா ஒரு அவிசுவாசி வந்தானா உங்களை உடனே நீங்க தீர்க்க தரிசனம் நம்பி உங்க காலில் விழுந்து, அதாவது ஆண்டவரை மகிமைப்படுத்துவான் என்று, நம்ம காலில் இல்ல, ஆண்டவரை வொர்ஷிப் பண்ணுவான்னு சொல்லுவார். அதாவது 1 Corinthians 14 talks about the differences between talking in tongues and the prophecy. If you are going to talk in tongues in the church, you better tell the meaning of the tongues also, that the interpretation for the tongues also. That will be a blessing for the people who are gathered in the church. If not, better to have a word of prophecy. But when you are alone and when you are praying and worshiping God or whatever it is, you can very well speak in tongues and then pray in tongues. You don't need to know the meaning, but if you want the meaning also, God is ready to give. So what he's talking here is அந்த வசனம் தான் இந்த இடத்துல ரெஃபரன்ஸா கொடுக்கப்பட்டிருக்கிறது. That is, the word is given here as a reference, that if anyone comes to the church and a word of prophecy comes, and if it's about him, then he will just magnify the Lord and worship him because he got a word from the Lord. அப்ப 13வது வசனம், அதாவது எபிரேயர் 4:13, and there is no creature hidden from his sight,
but all things are naked and open to the eyes of him to whom we must give account. தமிழ்ல பார்த்தோம் என்றால், அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாய் இருக்கிறது, அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். Hallelujah. So we have to give account only to him. Nothing is hidden. We know that he knows everything, and yet we like to we don't want to confess our sin because we think when we know that he is watching and we know that we are hurting him, we automatically will go to confess. நம்ம எப்பயுமே ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் பார்க்கறான்னு தெரியும். ஆனால் நம்ம ஒரு தவறு செஞ்ச பிறகு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே என்னை மன்னிங்கன்னு சொல்றது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏன்னா நம்ம அவருக்கு தெரியாது இல்லை, எல்லாமே அவருக்கு தெரியும். ஆனா நம்மளுடைய இருதய கடினத்தினால்தான் நம்ம என்ன செய்யறோம், இன்னும் அவர் பார்க்காத மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்காம நம்ம அலைஞ்சிட்டு இருக்கோம். அப்படி இல்லாதபடி நம்ம அவருக்கு ஒப்புவிக்க வேண்டியது நம்முடைய ஆண்டவருடைய சித்தமா இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம ஆத்துமா என்பது, our soul has got all three direction it can get attacked. Our soul is, நம்முடைய ஆவியில பரிசுத்த ஆவியானவர் அமர்ந்திருக்கிறார். நம்ம from Holy Spirit will talk to our spirit. அதுல இருந்து நம்ம ஆத்மாவுக்கு செய்தி வரும். இல்லைன்னா வெளியிருந்து பிசாசு நம்ம ஆத்மாவை அட்டாக் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம பாடி, நம்ம கண்ணு காது வாயில இருந்து நம்மளுக்கு செய்தியும் ஆத்மாக்கு போகும். அதனாலதான் 3 சைட்லயும் ஆத்மாக்கு அட்டாக் வரும். Our soul is in the middle. It is connected with our spirit and also body. Spirit, in our spirit, the Holy Spirit is residing. So God also talks to our soul through the spirit, through our spirit, from the Holy Spirit. From devil can also send the thoughts from outside, and our body also gives signal, or we feel cold, hot, hungry and thirsty, and we hear something, we taste something. All that also the messages go to the soul. So the soul gets all the side attacks. Another, there is a proverb, an idle mind is a devil's workshop ன்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம எதுவுமே நம்ம மைண்டை வந்து ஒரு மாதிரி, that's why yoga is wrong. யோகாவில் என்ன சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் யோகாவில் என்ன சொல்லுவாங்கன்னா, உன் மனசை முதல்ல கிளீன் ஆக்கு, முதல்ல மனசை வெறுமையாக்குவாங்க. That's wrong. Nobody can make your soul empty. நம்ம சோலை எம்டின்னு பண்ணோம்னா பிசாசு உள்ள வந்துடுவான், அவன் தாட்ஸை போடுவான். சோல், நம்ம ஆத்மாவை யாருமே என்ன பண்ண முடியாது, எம்டி ஆக்கவே முடியாது. யோகா அதனாலதான் தப்பு. நம்ம முதல்ல எம்டி ஆக்குவாங்க. ஸோ அது எல்லா சைட்ல இருந்தும் அதுக்கு அட்டாக் வருது. ஆனா if we are quiet and very softly, we will be able to listen to the quiet inner voice from the Holy Spirit. Hallelujah. Okay, we are going for this Bible study. Yeah, what is it, ma? Thank you for this Bible study. Oh, praise the Lord. I also enjoy talking to you all. Tomorrow we are going on a trip, so pray for us and that we come back safely. நாளைக்கு நாங்க ஒரு டூர் போறோம், அதனால எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் எங்களை பத்திரமா கொண்டு போயிட்டு திருப்பி கொண்டு வரணும். அல்லேலூயா. Bye. Okay, bye. Bye. Good night. Good night.